ஜெம் செய்திகளுக்காக நான் உங்கள் ஜெனிஷா. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். எந்த ஒரு சட்டமும் குடிமக்களுக்கு சுமையாக இருக்கக்கூடாது, அவர்களின் கஷ்டங்களை நீக்க வேண்டும். பிரதமர் மோடி உரை. இண்டிகோ நிறுவனத்தின் 10% விமான சேவைகள் ரத்து. சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் உத்தரவு. இந்தியா ஆக்கிரமிப்பு செய்தால் பாகிஸ்தான் கடுமையான பதிலடி கொடுக்கும். பாகிஸ்தான் முப்படை தலைவர் அசீம் முனீர் எச்சரிக்கை. இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையேயான 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி. இந்திய அணி 101 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி. இனி விரிவான செய்திகளை காணலாம். எந்த ஒரு சட்டமும் குடிமக்களுக்கு சுமையாக இருக்கக்கூடாது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற குழு கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. இதில் பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், அமித்ஷா, நட்டா உட்பட தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் பிரதமர் பேசிய போது, மத்தியில் 3வது முறையாக பொறுப்பேற்றது முதல் மக்களின் வாழ்க்கையை எளிதாக்குவதை நோக்கமாக கொண்டு அரசின் பயணம் உள்ளது என்றார். அதனைத் தொடர்ந்து பேசிய பிரதமர் மோடி, எந்த ஒரு சட்டமும் குடிமக்களுக்கு சுமையாக இருக்கக்கூடாது என்றும், விதிமுறைகளும் ஒழுங்குமுறைகளும் எப்போதும் அவர்களின் வசதிகளுக்காகவே இருக்க வேண்டும் என்றும் கூறினார். இதையடுத்து அரசு மேற்கொண்டுள்ள சீர்திருத்த எக்ஸ்பிரஸ் மக்களின் ஒவ்வொரு வீட்டையும் சென்றடைந்து அவர்களின் தினசரி கஷ்டங்களை நீக்க வேண்டும் என்றும், இதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பங்கு மிகவும் அவசியம் என்றும் வலியுறுத்தினார். விமான சேவையை 10% குறைக்கும்படி இண்டிகோ நிறுவனத்திற்கு மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இண்டிகோ விமான நிறுவனத்தின் செயல்பாட்டு பிரச்சினையால் நாடு முழுவதும் விமான சேவை முடங்கியுள்ள நிலையில், குளிர்கால அட்டவணையில் 10% சேவைகளை குறைக்கும்படி சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் உத்தரவிட்டுள்ளது. மத்திய அரசின் இந்த உத்தரவுக்கு பிரபல நிறுவனமான இண்டிகோ இணங்கவில்லை. இதனால் இண்டிகோ நிறுவனத்தின் விமான சேவைகள் நாடு முழுவதும் பாதிக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பாக கடந்த ஒரு வாரமாக முடங்கியுள்ள சேவையால் ஏராளமான பயணியர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் 64,346 விமானங்களை இயக்க இண்டிகோ நிறுவனத்துக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. ஆனால் 59,438 விமானங்களை மட்டுமே இயக்கியுள்ளதுடன் 951 விமான சேவைகளை ரத்து செய்துள்ளது. இந்தியா ஆக்கிரமிப்பு செய்தால் பாகிஸ்தான் கடுமையான பதிலடி கொடுக்கும் என்று பாகிஸ்தானின் முப்படை தலைவர் அசீம் முனீர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்தியாவின் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு பிறகு பாகிஸ்தானில் முப்படைகளின் தலைவர் பதவியை அந்நாட்டு அரசாங்கம் புதிதாக உருவாக்கியது. இதனைத் தொடர்ந்து முப்படைகளின் தலைவராக ராணுவ தளபதியாக இருந்த பீல்டு மாஸ் அசீம் முனீர் நியமிக்கப்பட்டார். இந்நிலையில் முப்படைகளின் தலைவராக பதவியேற்ற பிறகு அசீம் முனீர் இஸ்லாமாபாத்தில் உள்ள ராணுவ தலைமையகத்தில் நடந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய போது, மாறிவரும் அச்சுறுத்தல்களை கருத்தில் கொண்டு முப்படைகளை மேம்படுத்துவது அவசியம் என்று கூறினார். இதனைத் தொடர்ந்து எதிர்காலத்தில் இந்தியா ஆக்கிரமிப்பு செய்தால் பாகிஸ்தான் கடுமையான பதிலடி கொடுக்கும் என்றார். இதையடுத்து இந்தியாவுக்கு எதிராக எச்சரிக்கை விடுத்ததுடன், ஆப்கானிஸ்தானில் உள்ள தலிபான் அரசுக்கும் தடை செய்யப்பட்ட தெஹ்ரிக்-இ-தலிபான் பாகிஸ்தான் பயங்கரவாத குழுவுக்கும் முடிவு கட்ட வேண்டும் என எச்சரிக்கை விடுத்தார். இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையேயான முதலாவது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 101 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. ஒடிஷாவில் உள்ள கட்டாக்கில் இந்தியா தென்னாப்பிரிக்கா கிரிக்கெட் அணிகளுக்கு இடையேயான முதல் 20 ஓவர் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் தென்னாப்பிரிக்க அணி டாஸ் வென்று முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது. முதலில் விளையாடிய இந்திய அணி 20 ஓவர்களின் முடிவில் 6 விக்கெட்டுகளை இழந்து 175 ரன்கள் எடுத்தது. இதில் சிறப்பாக அதிரடியில் மிரட்டிய ஹர்திக் பாண்டியா 28 பந்துகளில் 59 ரன்கள் எடுத்து கடைசி வரை களத்தில் இருந்தார். இதையடுத்து 176 ரன்கள் என்ற இலக்குடன் களமிறங்கிய தென்னாப்பிரிக்க அணி 12 ஓவரில் 76 ரன்கள் மட்டுமே எடுத்து ஆல் அவுட் ஆனது. இதன் மூலம் இந்திய அணி 101 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரில் 1-0 என்ற கணக்கில் முன்னிலை வகிக்கிறது. தமிழ்நாடு பள்ளிக் கல்வித்துறையால் திருச்சி கொங்கு நாடு பொறியியல் தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன. இந்த விளையாட்டுப் போட்டியில் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களில் இருந்தும் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி கமாக் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் எரிபந்து விளையாட்டுப் போட்டியில் கோப்பையை வென்றனர். வெற்றி பெற்ற மாணவர்களை பள்ளி நிர்வாகமும் ஆசிரியர் பெருமக்களும் வாழ்த்தினர். வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த விளையாட்டாசிரியர் இசைக்கு துரையை பெற்றோரும் நிர்வாகமும் பாராட்டினர். வெற்றி பெற்ற மாணவர்கள் சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவனை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர்.
திருச்சியிலிருந்து தூத்துக்குடிக்கு வந்து மாணவர்களை பெற்றோரும் உறவினர்களும் வரவேற்றனர். சென்னை அருகே கோவிலம்பாக்கம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு இலவச மிதிவண்டிகளை சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் வழங்கினார். கோவிலம்பாக்கம் அரசு பள்ளியில் புனித தோமையார் மலை ஒன்றிய திமுக செயலாளர் வெங்கடேசன் தலைமையில் 11ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு இலவச மிதிவண்டி வழங்கும் விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு மிதிவண்டிகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் ஊராட்சி ஒன்றிய தலைவர் சங்கீதா, மாவட்ட கவுன்சிலர் வேதகிரி, ஒன்றிய கவுன்சிலர் சொக்கலிங்கம், வார்டு உறுப்பினர்கள் விஜயகுமார், மாதவன் ஆகியோர் கலந்து கொண்டனர். துணை முதலமைச்சர் உதயநிதி பிறந்த நாளையொட்டி புதுக்கோட்டை மாவட்டம் புல்லான் விடுதியில் குறுங்காடு அமைக்கும் பணியை அமைச்சர் மெய்யநாதன் தொடங்கி வைத்தார். புதுக்கோட்டை மாவட்டம் வடகாடு அருகே உள்ள புல்லார் விடுதியில் 100க்கும் மேற்பட்ட பெண்களை கொன்று சுற்றுச்சூழலை காக்கும் வகையில் குறுங்காடு அமைக்கும் பணியை அமைச்சர் மெய்யநாதன் தொடங்கி வைத்தார். மரக்கன்றுகளை முறையாக வளர்த்து பராமரிக்க வேண்டும் என்றும் அவர்களிடம் வேண்டுகோள் விடுத்தார். மரக்கன்றுகளுக்கு தண்ணீர் ஊற்ற அமைக்கப்பட்டுள்ள தண்ணீர் தொட்டிகளை பார்வையிட்ட அமைச்சர் இன்னொரு தொட்டியும் கட்டித் தருவதாக உறுதியளித்தார். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டோர்களுக்கு அமைச்சர் மெய்யநாதன் உணவுப் பொட்டலங்களையும் பரிசாக வழங்கினார். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் வட்டாரத்தில் கூட்டுறவு பகுதி நேர நியாய விலைக் கடைகளை சட்டப்பேரவை துணைத் தலைவர் பிச்சாண்டி தொடங்கி வைத்தார். கீழ்பெண்ணாத்தூர் வட்டாரத்தில் வேளாணந்தல் புதூர், இழுப்பந்தாங்கல், திடீர்குப்பம் ஆகிய ஊர்களில் பகுதி நேர கூட்டுறவு நியாய விலைக் கடைகளை சட்டப்பேரவை துணைத் தலைவர் பிச்சாண்டி தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் திமுக ஒன்றிய செயலாளர்கள் ஆறுமுகம், ராஜேந்திரன், கூட்டுறவு இணைப்பதிவாளர் பார்த்திபன், நகர செயலாளர் அன்பு, துணை பதிவாளர் வினோத், சார்பதிவாளர்கள் சசிகுமார், தமிழரசு, தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்க செயலாளர்கள் விஜயவேலன், மனோகர் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழக கூட்டத்திற்கு பாஸ் இல்லாதவர்களை உள்ளே அனுப்புமாறு கூறிய புஷி ஆனந்தை பெண் எஸ்பி கடுமையாக எச்சரித்த வீடியோ வைரலாகி வருகிறது. புதுச்சேரி உப்பளம் துறைமுக வளாகத்தில் தாவேக தலைவர் விஜயின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு வந்த தொண்டர்களின் எண்ணிக்கை கட்டுக்கடங்காமல் சென்றதால் பாஸ் இல்லாதவர்களுக்கும் அனுமதி வழங்கப்பட்டது. இந்நிலையில் மைதானத்திற்குள் பாஸ் இல்லாதவர்கள் செல்ல அனுமதித்த பொதுச் செயலாளர் புஷி ஆனந்தை பெண் காவல் அதிகாரி ஈஷா சிங் கடுமையாக எச்சரித்தார். பாஸ் இல்லாதவர்களை உள்ளே அனுப்பிய புஷி ஆனந்தை பார்த்து கோபமான பெண் காவல் அதிகாரி, உங்களால் பலர் இறந்திருக்கிறார்கள் என்று ஆவேசமாக கூறினார். தற்போது இந்த வீடியோ காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகிறது. ஆணவ குற்றவாளிகள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுப்பதோடு இனிமேல் நடைபெறாமல் இருக்க வழிவகை செய்ய வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். சென்னை சேப்பாக்கத்தில் ஆணவ குற்றங்களுக்கு எதிராக தனி சட்டம் விரைந்து இயற்ற கோரியும் சங்கர் கொலைக்கு உரிய நீதி பெற வேண்டியும் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. அப்போது சமூக நீதி அறக்கட்டளை கௌசல்யா செய்தியாளர்களிடம் பேசினார். ஆணவ குற்றவாளிகள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுப்பதோடு இனிமேல் நடைபெறாமல் இருக்க அரசாங்கம் வழிவகை செய்ய வேண்டும் என அவர் வேண்டுகோள் விடுத்தார். ஆமா, நீதி வந்து அப்ப கிடைச்சாதானே அது நீதி. ஆனா காலம் ஆல்ரெடி 5.5 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப அடுத்த வருஷம் ஆகும்போது 7 வருஷம் ஆயிடும். அப்படியே அவங்க கொண்டு போயிடலாம் அப்படின்றத அவங்களோட இதா இருக்கு. உண்மையாவே நீதி வாங்கி தர முடியும்னா அவங்க சொன்ன மாதிரி மத்த வழக்குகள்ல நாங்க 90 நாட்கள்ல நீதி வாங்கி கொடுத்தோம்னு சொல்றாங்க. அப்புறம் ஏன் இந்த வழக்குல வாங்கி தர முடியல? திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி அருகே உள்ள தனியார் எரியூட்டும் நிலையத்தில் 5 கோடி ரூபாய் மதிப்புள்ள 1000 கிலோ கஞ்சாவினை தீயிலிட்டு எரித்தனர். மதுரை, விருதுநகர் மாவட்டங்களில் 160 வழக்குகளில் பறிமுதல் செய்யப்பட்ட கஞ்சா மூட்டையை திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி அருகே உள்ள பொத்தையடி தனியார் எரியூட்டும் நிலையத்துக்கு கொண்டு வந்தனர். அங்கு மதுரை சரக டிஐஜி அபினவ்குமார், மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அரவிந்த் ஆகியோர் முன்னிலையில் 5 கோடி ரூபாய் மதிப்பிலான 1047 கிலோ கஞ்சாவை தீயிலிட்டு எரிக்கப்பட்டது. மதுரையில் 112 வழக்குகளில் பறிமுதல் செய்யப்பட்ட 963 கிலோ கஞ்சா, விருதுநகர் மாவட்டத்தில் 48 வழக்குகளில் கைப்பற்றப்பட்ட 85 கிலோ கஞ்சா என மொத்தமாக 1047 கிலோ கஞ்சா தீயிலிட்டு எரிக்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அருகே குடிகாரர் ஒருவர் குடிப்பதற்காக மதுக்கடைக்கு கண்டெய்னர் லாரியை கடத்தி சென்றுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அடுத்த வள்ளூரிலிருந்து குஜராத் மாநிலத்திற்கு கெமிக்கல் ஏற்றி சென்று கொண்டிருந்த கண்டெய்னர் லாரியை சாலையின் ஓரம் நிறுத்திவிட்டு அருகில் உள்ள கடைக்கு தேநீர் குடிக்க சென்றுள்ளார். லாரி ஓட்டுநர் திரும்பி வந்து பார்த்தபோது லாரி காணாமல் போனது. இதனால் அதிர்ச்சியடைந்த அவர் லாரியின் உரிமையாளருக்கு தகவல் தெரிவித்து மீஞ்சூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார்.
லாரியில் பொருத்தப்பட்டிருந்து ஜிபிஎஸ் கருவி மூலமாக தேடிய போது மீஞ்சூர் அருகே நின்று கொண்டிருப்பதாக தெரியவந்துள்ளது. பின்னர் தேடி சென்று விசாரித்த போது மீஞ்சூர் அடுத்த வல்லூரை சேர்ந்த குடிகாரர் ஒருவர் லாரியை எடுத்துக்கொண்டு டாஸ்மாக் கடைக்கு குடிக்க சென்றதாக கூறப்படுகிறது. பின்னர் லாரியை மீட்டு குடிகாரனை காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே நஞ்சப்பன் கவுண்டன் புதூர் ஓடையில் மண் எடுத்து சென்ற மூவரை கைது செய்துள்ள காவல்துறையினர் 2 டிராக்டர், ஒரு ஜேசிபி எந்திரம் ஆகியவற்றை பறிமுதல் செய்துள்ளனர். குண்டடம் காவல்துறையினர் வழக்கம் போல் சுற்றுக்காவலில் ஈடுபட்ட போது ஓடையில் சிலர் ஜேசிபி டிராக்டர்களின் உதவியுடன் மண்களை எடுத்து வருவதை கண்டறிந்தனர். மண் திருட்டில் ஈடுபட்ட மணிமாறன், கோகுல், விஜயகுமார் ஆகிய மூவரையும் கைது செய்தனர். இவர்கள் மண்ணல்ல பயன்படுத்திய ஒரு ஜேசிபி இயந்திரம், 2 டிராக்டர்கள் ஆகியவற்றையும் பறிமுதல் செய்தனர். மூவர் மீதும் வழக்கு பதிந்து நீதிமன்றத்தில் நிறுத்தி சிறையில் அடைத்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் கல்லாக்கோட்டையில் சாலை வசதி செய்ய கோரி பெண்கள் மறியலில் ஈடுபட்டதால் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கந்தர்வக்கோட்டை ஒன்றியம் கல்லாக்கோட்டை ஊராட்சி அரண்மனை தெருவில் உள்ள சாலை பல ஆண்டுகளாக சீரமைக்கப்படாமல் குண்டும் குழியுமாக உள்ளது. மழைக்காலத்தில் அதில் தண்ணீர் தேங்கி சேரும் சகதியுமாக காட்சியளிக்கிறது. இதனால் பொதுமக்கள் சாலையில் செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து பலமுறை மனுக்கள் அளித்தும் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்நிலையில் சாலை வசதிகள் செய்ய கோரி பட்டுக்கோட்டை கந்தர்வக்கோட்டை தேசிய நெடுஞ்சாலையில் கல்லாக்கோட்டை பேருந்து நிறுத்தம் முன்பு பெண்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே அம்புகோவில் ஊராட்சி ஆண்டாள் தெருவில் சாலை வசதி செய்ய கோரி பெண்கள் நாற்று நடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கரம்பக்குடி வட்டம் அம்புகோவில் ஊராட்சி ஆண்டான் தெருவில் பொதுமக்கள் குண்டும் குழியுமான மண் சாலைகளை பயன்படுத்தி வருகின்றனர். இதுகுறித்து மாவட்ட ஆட்சியரிடம் பலமுறை மனுக்கள் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்நிலையில் மழையின் காரணமாக சாலையில் தண்ணீர் தேங்கி சேரும் சகதியுமாக காட்சியளிக்கிறது. இதை கண்டித்து சாலையில் நாற்று நடும் போராட்டத்தில் பெண்கள் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரபேரூரில் தாயுமானவர் திட்டத்தில் முதியோர் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கு சென்று ரேஷன் பொருட்களை வழங்கினர். உத்தரமேரூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தாயுமானவர் திட்டத்தில் முதியோர் மாற்றுத்திறனாளிகளின் வீட்டுக்கே நேரடியாக சென்று ரேஷன் பொருட்களை வழங்கினர். இந்நிகழ்வில் உத்தரமேரூர் வட்ட வழங்கல் அலுவலர் மாலதி, நியாய விலைக்கடை விற்பனையாளர் அனுராதா ஆகியோர் பங்கேற்றனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே புழுதிக்குட்டையில் மலைவாழ் மக்களுக்கான இலவச சிறப்பு மருத்துவ முகாமில் 100க்கும் மேற்பட்டோர் பயனடைந்தனர். வாழப்பாடி அருகே புழுதிக்குட்டையில் மக்கள் நல்வாழ்விற்கான மருத்துவ அரங்கம், தமிழ்நாடு குறவன் பழங்குடியின மக்கள் முன்னேற்ற சங்கம், தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கம் ஆகியன இணைந்து சிறப்பு மருத்துவ முகாமினை நடத்தினர். இதில் மலைவாழ் மக்களின் வாழ்வியல் முறைகள் குறித்தும் மருத்துவத்தின் முக்கியத்துவத்தின் குறித்தும் மருத்துவர்கள் சிறப்புரையாற்றினர். இந்நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட மலைவாழ் மக்கள் கலந்து கொண்டனர். அவர்களுக்கு பரிசோதனைகள் செய்து சிகிச்சை அளிக்கப்பட்டது. மகப்பேறு காலத்தில் அதிக மன அழுத்தம் உள்ளிட்ட காரணங்களால் தான் பிறக்கும் குழந்தைகளுக்கு அதிகப்படியான ஆட்டிசம் பாதிப்புகள் ஏற்படுவதாக மருத்துவர் கொல்லிராஜு தெரிவித்துள்ளார். சென்னை சிவானந்தா சாலையில் உள்ள பத்திரிகை தகவல் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஹோமியோபதி ஆராய்ச்சி நிறுவனத்தின் ஆலோசகர் கொல்லிராஜு செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது உலக நலவாழ்வு அமைப்பு நடத்தும் பாரம்பரிய மருத்துவத்தின் 2வது உச்சி மாநாடு டெல்லியில் டிசம்பர் மாதம் 17 முதல் 19ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாக தெரிவித்துள்ளார். மகப்பேறு காலங்களில் பெண்களுக்கு ஏற்படும் அதிகப்படியான மன அழுத்தம் உள்ளிட்ட காரணங்களே ஆட்டிசம் பாதிப்புடன் குழந்தை பிறப்பதற்கான சூழலை உருவாக்குவதாக அவர் தெரிவித்தார். அரக்கோணம் ஐஎன்எஸ் ராஜாளி கடற்படை விமான தளத்தில் 105வது ஹெலிகாப்டர் பயிற்சி நிறைவு விழா நடைபெற்றது. அரக்கோணம் ஐஎன்எஸ் ராஜாளி கடற்படை விமான தளத்தில் உள்ள ஹெலிகாப்டர் பயிற்சி பள்ளியில் 16 இளம் கடற்படை அதிகாரிகளுக்கு கடந்த 21 வாரங்களாக பயிற்சி அளிக்கப்பட்டு வந்துள்ளது. அதிகாரிகள் அனைத்து சவால்களையும் எதிர்கொண்டு வெற்றிகரமாக பயிற்சி நிறைவு செய்து பைலட்டுகளாக தேர்ச்சி பெற்றனர். அதனைத் தொடர்ந்து அவர்களுக்கு பயிற்சி நிறைவு விழா நடைபெற்றது. இந்த விழாவில் இந்திய கடற்படை கிழக்கு மண்டல தளபதி சஞ்சய் பல்லா கலந்து கொண்டு வீரர்களின் அணிவகுப்பு மரியாதைகளை ஏற்றுக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து ஹெலிகாப்டர் பயிற்சி முடித்து 16 கடற்படை பைலட்டுகளுக்கு சான்றிதழ்களையும் பதக்கங்களையும் வழங்கினார். சென்னை செனாய் நகர் மகாமேரு சக்கர பகவதி அம்மன் ஆலயத்தில் கார்த்திகை பொங்கல் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. பகவதி அருள் கிருஷ்ணமூர்த்தி குருசாமி தலைமையில் அம்பாளுக்கு கூட்டு பிரார்த்தனையும் கருட தரிசன பூஜையும் நடைபெற்றது. அதன் பின்னர் பூக்களால் அலங்காரம் செய்யப்பட்டு அம்பாளின் தேர்பவனி நடைபெற்றது.
இதில் பக்தர்கள் வழிநடைகளும் பொங்கலிட்டு அம்பாளுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். ஆண்டிற்கு ஒருமுறை மட்டுமே நடக்கும் இந்த சிறப்பு பூஜையில் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே கடமலைப்புத்தூரில் உள்ள வேத பாடசாலைக்கு காஞ்சிபுரம் சங்கராச்சாரியார் வருகை புரிந்தார். கும்பகோணத்தில் நடைபெறவுள்ள கும்பாபிஷேக நிகழ்வில் கலந்து கொள்ள செல்லும் போது கடமலைப்புத்தூரில் உள்ள வேத பாடசாலையில் பயிலும் 100க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு அருளாசி வழங்கினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆட்சிஸ்வரர் கோவில் மூத்த அர்ச்சகர் சங்கர் சிவச்சாரியார் செய்திருந்தார். முன்னதாக சங்கராச்சாரிக்கு சிறப்பான வரவேற்பு வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் சுற்றுவட்டார கிராமங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தென்காசியில் காலமுறை ஊதியம் வழங்க வலியுறுத்தி அங்கன்வாடி ஊழியர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தென்காசி மாவட்டம் தென்காசி நகர்மன்ற பகுதியில் உள்ள புதிய பேருந்து நிலையம் எதிரே அங்கன்வாடி ஊழியர்கள் கூட்டமைப்பு சார்பில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை நிறைவேற்ற வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் தமிழ்நாடு அரசு அங்கன்வாடி ஊழியர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் மாவட்ட தலைநகரங்களில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. தென்காசியிலிருந்து மதுரை செல்லும் சாலையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் ஏராளமான அங்கன்வாடி பணியாளர்கள் பங்கேற்று தமிழக அரசின் தேர்தல் வாக்குறுதிகளை உடனடியாக நிறைவேற்ற வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இப்போ போலியோ உலகம் இல்லாததே மாற்றுனதே அங்கன்வாடி பணியாளர் போலியோ சொட்டு மருந்து ஊற்றுனதுக்கு அப்புறம் தான். அதே போல் இப்போ தேர்தல் பணியவும் 100% எஸ்ஏஆர் பணி முடிச்சு கொடுத்துருக்கோம். அங்கன்வாடி பணியில் வந்து கர்ப்பிணி தாய்மார்களுக்கும் பாலூட்டும் தாய்மார்களுக்கும் முன்பருவ கல்வி குழந்தைகளுக்கும் அயராது காலை முதல் நேரங்காலம் பாராது இப்போ எஃப்ஆர்எஸ்லேருந்து இகேஒய்சிலேருந்து எல்லா ஒர்க்குமே அங்கன்வாடி ஊழியர் கஷ்டப்பட்டு அந்த ஒர்க்கை பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் எங்களோட சம்பளம் மட்டும் எப்பவுமே அந்த பணி நிரந்தரம் இல்லாத ஊதியமாக இருக்குது. ரெண்டாவது எனக்கு வந்து 32 வருஷம் நாங்கள் வந்து இப்போ பணி முடிச்சிட்டோம். 1993 ஜாயின் பண்ணோம். 32 வருஷம் முடிஞ்சு எங்களுக்கு இன்னும் பதவி உயர்வு வழங்கலை, காலி பணியிட நிரப்பலை. இப்போ நாங்கள் ஒரு ஒர்க்கர் வந்து 4 வேலை பார்க்கோம். ஒரு உதவியாளர் வேலை, 2 உதவியாளர் வேலை, 2 பணியாளர் வேலை, 4 வேலை பார்த்தாலும் சம்பளம் ஒன்று தான். அதுவும் 20,000 இன்னும் தாண்டலை. திருச்சி அரியமங்கலம் காமராஜ் நகரில் அமைந்துள்ள சக்தி விநாயகர் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இந்த விழாவில் மத நல்லிணக்கத்தை போற்றும் வகையில் இஸ்லாமியர்கள் சக்தி விநாயகருக்கு பூஜை பொருள்கள், பழங்கள், மாலைகள் அடங்கிய சீர்வரிசை பொருட்களை மங்கள வாத்தியத்துடன் எடுத்து வந்தனர். அவர்களை கோயில் நிர்வாகங்கள் வரவேற்றனர். அதனைத் தொடர்ந்து இஸ்லாமியர்கள் எடுத்து வந்த சீர்வரிசை பொருள்களை கொண்டு சக்தி விநாயகருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் இஸ்லாமியர்கள் கலந்து ஆரத்தி எடுத்துக் கொண்டனர். அதனைத் தொடர்ந்து ஆலயத்தில் வழங்கப்பட்டுள்ள அன்னதானத்தை இஸ்லாமியர்களுக்கு அளித்தனர். அதன் பின்பு ஒருவருக்கொருவர் தங்களது மகிழ்ச்சிகளையும் அன்பையும் வெளிப்படுத்தினர். மத நல்லிணக்கத்தை போற்றும் வகையில் நடந்த நிகழ்வு நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. தஞ்சையில் பாட்டி இறந்துவிட்ட நிலையில் மரண படுக்கையில் இருக்கும் தந்தையுடன் ஆதரவற்ற நிலையில் உள்ள 7 வயது சிறுமி உதவிக்கரம் நீட்ட கோரிக்கை வைத்துள்ளார். தஞ்சை மாவட்டம் பேராவூரணி அருகே உள்ள குருவிக்கரம்பை மாரியம்மன் கோவிலை சேர்ந்தவர் ராஜபிரசாத். இவர் கூலி தொழிலாளி. இவருக்கு கடந்த 8 வருடங்களுக்கு முன்பு மகேஷ் என்ற பெண்ணுடன் திருமணமான நிலையில் அவருக்கு லக்ஷனா என்ற பெண் குழந்தை அரசு பள்ளியில் 2ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்நிலையில் ராஜபிரசாத்துக்கும் மகேஷுக்கும் இடையே கடந்த 5 வருடங்களுக்கு முன்பு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு ராஜபிரசாத்தை விட்டு மனைவி மகேஷ் பிரிந்து சென்று விட்டார். நிலையில் ராஜபிரசாத் தாய் சந்திரலேகா மற்றும் மகள் லக்ஷனா ஆகியோருடன் வசித்து வந்துள்ளார். தற்போது உடல்நிலை கடுமையாக பாதிக்கப்பட்டு வீட்டிலேயே படுத்த படுக்கையாகவே இருந்து வருகிறார். இந்த நிலையில் சந்திரலேகாவும் உடல்நலம் பாதிக்கப்பட்டு சில தினங்களுக்கு முன்பு உயிரிழந்தார். இதனால் ராஜபிரசாத் மற்றும் அவரது மகள் லக்ஷனா ஆகிய இருவரது வாழ்க்கையுமே கேள்விக்குறியாகி உள்ளது. எனவே ராஜபிரசாத் சிகிச்சைக்கு உதவி செய்து லக்ஷனாவின் எதிர்கால வாழ்க்கைக்கு தேவையான உதவிகளை அரசு செய்ய வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியின் பிறந்தநாள் விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டுள்ளது. அதனை தற்போது சிறிய தொகுப்புகளாக பார்க்கலாம். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் வட்டார தலைவர் புருஷோத்தமன் ஏற்பாட்டில் வள்ளூர் நந்தகுமார் முன்னிலையில் சோனியா பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது. பட்டமந்திரி பஜாரில் இனிப்பும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் அன்னதானத்தை வழங்கினார். நிகழ்வில் முனுசாமி, சரவணன், ஜெயசீலன், ஜெய்சங்கர், அன்பரசு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் காங்கிரஸ் கட்சி சார்பில் சோனியா காந்தியின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டுள்ளது. மார்க்கெட் குமார் ஏற்பாட்டில் அரசு மருத்துவமனையில் உள்ள
கர்ப்பிணி தாய்மார்களுக்கு பிரெட், பால், பிஸ்கட் ஆகியன வழங்கப்பட்டன. இதில் ஆசிப் முசீர், சொக்கநாதன், கிருஷ்ணமூர்த்தி, குணசேகரன், பழனி, சலீம், மோகன்ராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு பழைய பேருந்து நிலையம் அருகே மாவட்ட காங்கிரஸ் தலைவர் சுந்தரமூர்த்தி தலைமையில் சோனியா காந்தியின் பிறந்தநாள் விழா நடைபெற்றது. நகர காங்கிரஸ் தலைவர் பாஸ்கர் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் விஸ்வநாதன் கலந்து கொண்டு காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானமும் இனிப்புகளும் வழங்கப்பட்டன. திண்டுக்கல்லில் மாநில செயலாளர் சலீம் சேத் தலைமையில் கார்த்திக் முன்னிலையில் நடைபெற்ற சோனியா காந்தியின் பிறந்தநாள் விழாவில் முகமது சித்திக் இனிப்பு வழங்கினார். இதில் பொட்டு செல்வம், தனபால், ஜாகிர் ஹுசேன், குப்புசாமி, ஹபீப் முருகானந்தம் ஆகியோர் கலந்து கொண்டனர். மீண்டும் ஜம் தலைப்புச் செய்திகள். எந்த ஒரு சட்டமும் குடிமக்களுக்கு சுமையாக இருக்கக்கூடாது. அவர்களின் கஷ்டங்களை நீக்க வேண்டும். பிரதமர் மோடி உரை. இண்டிகோ நிறுவனத்தின் 10% விமான சேவைகள் ரத்து. சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் உத்தரவு. இந்தியா ஆக்கிரமிப்பு செய்தால் பாகிஸ்தான் கடுமையான பதிலடி கொடுக்கும். பாகிஸ்தான் முப்படைத் தலைவர் அசீம் முனீர் எச்சரிக்கை. இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையேயான 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி. இந்திய அணி 101 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் லைவ்.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.